நமக்கு சாதாரணமாக தெரிந்த ஒரு உண்மைதான். என்ன? ஒவ்வொரு செயலும் அந்த செயலின் தன்மைக்கு ஏற்ற விளைவினை உரிய அளவில் உரிய காலத்தில் ஏற்படுத்தும். செயல் செய்யப்பட்ட அதே உண்மை தரத்தில் என்பது கர்ம தத்துவம். அதாவது அது என்ன அதே உண்மை தரத்தில் என்றால், பருநிலை செயல்களால் செய்யப்பட்ட செயல்களுக்கு உரிய பலன்கள் பருநிலையில் இருக்கும். அருநிலையில் செய்யப்பட்ட செயல்களுக்கு உரிய பலன்கள் அருநிலையில் இருக்கும். கருநிலையில் செய்யப்பட்ட செயல்களுக்கு உரிய பலன்கள் கருநிலையில் இருக்கும். இவற்றில் பருநிலை செயல்கள் தரும் பருநிலை பலன்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தவைகள். அப்படின்னா என்ன? ஒரு சமையல் செய்கிறோம், வீடு கூட்டுகிறோம், வாகனம் ஓட்டுகிறோம், கம்ப்யூட்டர் மொபைல் போன்களை இயக்குகிறோம். இவை போன்றவைகள் எல்லாம் பருநிலை செயல்கள். அவைகள் கண்ணுக்கு தெரிந்த செயல்கள். அதனால் அவைகள் தரும் பலன்களும் கண்ணுக்கு தெரிந்தவைகளாக இருக்கின்றன. அதே போன்று அருநிலை செயல்கள் என்றால் உள்ளத்தில் திட்டமிடுதல், திட்டமிடும் முறை, தீர்வு கண்டுபிடிக்கும் முறை. உயிரில் கொள்கைகள் முடிவாகின்றன. உணர்வுகளால் செய்யப்பட்ட விருப்பங்கள், தேவைகள், முடிவுகள் இவைகள் இந்த ஜீவனால் செய்யப்படுகின்றன. செய்யும் ஜீவனுக்கு தெரிந்தே இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான் உள்ளுக்குள் என்று மற்றவர்களுக்கு தெரிவது இல்லை. முன்பு நாம் பார்த்த கர்ம தத்துவத்தின்படி எப்படி பரு செயல்கள் பலனை கொடுத்தனவோ அதே போன்று இந்த கண்ணுக்கு தெரியாத செயல்களும் கூட கட்டாயமாக பலனை தருகின்றன. ஏன் அப்படி? ஏன்னா கர்ம தத்துவமே அப்படித்தான் இருக்கிறது. என்ன? ஒவ்வொரு செயலும் கட்டாயமாக பலனை தரும். அதாவது பலனை தராத செயல் என்று எதுவுமே இருக்க முடியாது. அதனால் இந்த அருநிலை செயல்களும் கூட அருநிலை பலன்களை ஏற்படுத்துகின்றன. அதுதான் உண்மை. இந்த அருநிலை கருநிலை விஷயங்கள் இருக்கின்றன என்பதை இன்னமும் விஞ்ஞானிகள் பார்க்கவில்லை. அதனால் அவர்கள் பார்க்காததெல்லாம் பொய் என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. ஏனென்றால் பல லட்சம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் இதை பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு அதை பற்றி குறிப்புகளை எழுதி வைத்துள்ளார்கள்.